தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சொல்லுகிறது, மறவாதே அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு தாயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் அவனை மறப்பேன், மறக்கக்கூடாதுன்னு தெய்வம் சொல்லுது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று உபாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தரை மறவார். ஆண்டவரை மறக்கக்கூடாது. இன்னைக்கு மனுஷனை மறக்கிறான், பிள்ளைகளை மறக்கிறாங்க, எத்தனை பேர் மறந்து போகிறாங்க. ஆனால் இன்றைக்கு கடவுள் நம்மக்கிட்ட பார்த்து கேட்குறார், அவரை மறக்காது. ஏன் மறக்கக்கூடாதுன்னா, தேவன் நன்மை செய்கிறார், நல்லது செய்கிறார், சுகம் தருகிறார், வியாதியை மாற்றுகிறார், பிரச்சனையை மாற்றுகிறார், போராட்டங்களை மாற்றுகிறார். இந்த ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்கிறார், என்னை மறவாதீங்க, நான் உங்களை நடத்துவேன். வனாந்தரத்தில் நான் எப்படி இஸ்ரேல் மக்களை நடத்தினேனோ அதுபோல் நான் உங்களை நடத்துவேன். உங்களுக்கு ஆகாரம் கொடுப்பேன், உங்களுக்கு நன்மை செய்வேன், சுகம் தருவேன், பலன் கொடுப்பேன். என்னை மறக்காதீங்க, என்னை நமஸ்கரிங்க. என்னையன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ இன்றைக்கு இந்த இரவு நேரத்தில், இந்த பகல் வேலையில், இந்த மதிய வேலையில், நீங்கள் எந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டாலும் அவரையன்றி வேறு தேவர்கள் உண்டாகி இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரை மறக்காதீங்க. அந்நிய தெய்வத்தை வணங்குறவர்களுக்கு வேதனையும் துக்கமும் பெருக்கும் என்று வேதம் சொல்கிறார். இயேசுவை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். இந்த தேவனாகிய கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். என்னை மறக்காதீங்கன்னு சொல்கிறாரு. ஆண்டவரை மறக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்காசு கொடுப்பாரு, நன்மையை கொடுப்பாரு. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.